வணக்கம். இன்னைக்கு கோலிவுட்ல ஒரே கொண்டாட்டம் மாரி இருக்கு. ஆமா, ஒரே நாள்ல இத்தனை படங்களா? ஆமா, மொத்தம் 7 தமிழ் படங்கள் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. 7 படங்களா? அப்போ ரசிகர்களுக்கு செம ட்ரீட் தான். ஆனா தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதுவும் சரிதான். இத்தனை படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் பண்றது எல்லாம் பெரிய விஷயம். கண்டிப்பா. சரி, இந்த 7ல எது ரொம்ப முக்கியமா தெரியுது? முதல்ல நம்ம கண்ல படுறது விஜய் சேதுபதியோட ஆஸ். ஆறுமுககுமார் டைரக்ஷன். ஓ, விஜய் சேதுபதி படம்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமே. இதுல வேற யார் யார் இருக்காங்க? ருக்மணி வசந்த், அப்புறம் யோகி பாபு கூட இருக்காங்க. ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, என்னது? படம் முழுக்க, அதாவது ஹோல் ஃபில்ம் ம். மலேசியாவுல ஷூட் பண்ணிருக்காங்க. ஓ, அப்படியா? முழுக்க வெளிநாட்டுலயா? அது கதைக்கே அந்த லொகேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு பிரம்மாண்டமும் ஒரு புன அனுபவமும் கொடுக்கும் இல்லையா? நிச்சயமா. அதுவும் விஜய் சேதுபதிக்கு இந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப் எதிர்பார்ப்பை இன்னும் கூட்டுது. சரி, ஒரு பக்கம் இப்படி மலேசியால பிரம்மாண்டமா ஏஸ், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டொவினோ தாமஸோட நரி வேட்டை. ஆமா, மலையாள ஸ்டார் டொவினோ தாமஸ். இது உண்மை சம்பவங்களை வச்சு எடுத்திருக்காங்களாமே. ஆமா, அனுராஜ் மனோகர் டைரக்ட் பண்ணிருக்கார். உண்மை சம்பவ படங்கள்னாலே கொஞ்சம் கனமா இருக்கும். கண்டிப்பா. இதுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு தெரியுமா? என்ன அது? நம்ம தமிழ் இயக்குனர் நடிகர் சேரன் இதுல ஒரு முக்கியமான ரோல் பண்றார். அட, சேரனா? மலையாளத்திலயா? ஆமா, இதுதான் மலையாளத்துல அவருடைய ஆக்டிங் டெபியூ. சூப்பர், இது நல்ல விஷயம். நம்ம ஆட்கள் மற்ற மொழிகள்ல போறது ஒரு நல்ல பரிமாற்றம் இல்லையா? நிச்சயமா. சேரன் மாதிரி ஒருத்தர் நடிக்கிறாருன்னா அந்த படத்தோட வெயிட்டேஜ் கூடும். அப்புறம் நம்ம காமெடி கிங் யோகி பாபுவோட ஸ்கூல் படமும் இன்னைக்கு வருது. ஆமா, யோகி பாபு இப்போ தனியா ஹீரோவாவே கலக்கிட்டு இருக்கார். அவர் படம்னாலே ஒரு மினிமம் கேரண்டி இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு. காமெடி மட்டும் இல்லாம இப்போ கதையோட நாயகனாவும் வரது நல்லா இருக்கு. ஆமா, இந்த 3 முக்கிய படங்கள் இல்லாம இன்னும் சில படங்களும் இருக்கு. மயில், அகமொழி, விழிகள் ஆக கடவன, திருப்பூர் குருவி அப்படின்னு ஒரு லிஸ்டே இருக்கு. இத்தனை படங்கள் வருது. ஆனா இந்த பரபரப்புக்கு நடுவுல சண்முக பாண்டியனோட படைத்தலைவன் படம் இன்னைக்கு வர வேண்டியது. அது என்னாச்சு? கடைசி நேரத்துல தியேட்டர் ஒதுக்கீடுல ஏதோ பிரச்சனையா, அதனால தள்ளி வச்சிட்டாங்களாம். ம் இது நடக்கிறது தான். வெளியே தெரியாது. ஆனா இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த மாதிரி தியேட்டர் பிரச்சனை, ரிலீஸ் தேதியில குழப்பம் இதெல்லாம் அப்பப்போ வரும். அப்படியா? இது படத்தோட வெற்றியை பாதிக்குமா? நிச்சயமா பாதிக்கும். ஒரு படம் எவ்வளவு நல்லா இருந்தாலும் சரியான நேரத்துல போதுமான ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகலைன்னா வசூல் அடி வாங்கும். இது எப்படி சொல்றது, பிசினஸ் சைடு ரொம்ப முக்கியம்னு காட்டுது. ஓ, அப்போ கலை மட்டும் போதாது, வியாபாரமும் சரியா இருக்கணும். கண்டிப்பா. அந்த லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். சரி, அப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆன படங்களை மொத்தமா பார்த்தா மலேசியா பின்னணியில ஏஸ், உண்மை சம்பவத்தோட டொவினோ சேரன் கூட்டணியில நரிவேட்டை, அப்புறம் யோகி பாபுவோட ஸ்கூல்னு வெரைட்டியா இருக்கு. ஆமா, ஆடியன்ஸ்க்கு நிறைய சாய்ஸ் இருக்கு. அதே நேரம் இந்த படைக்கலைவன் மாதிரி பிரச்சனைகளும் இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு படம் நல்லா போறதுக்கு கதை, நடிப்பு, மியூசிக் இதெல்லாம் மட்டும் போதுமா? ம் இல்ல. இந்த மாதிரி சரியான ரிலீஸ் தேதி, போதுமான தியேட்டர், விளம்பரம், இந்த பிசினஸ் காரணிகளும் முக்கியமா. ஆமா, இந்த வணிக ரீதியான விஷயங்களும் சேர்ந்து தான் ஒரு படத்தோட வெற்றியை முடிவு பண்ணுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க.